ஸ்டோரி. உன் எதிரி வெளியில இருக்கிற ஒருவனா இருந்தா நீ எப்போதும் கவனமா இருப்பாய். அதனால் உனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். ஆனா உன் வாழ்க்கையில உன் பக்கத்துல இருக்கிறவரே உன்னை தினமும் மெதுவா உடைக்கிறவரா இருந்தா அது வாழ்க்கை இல்ல, அது சத்தமில்லாமல் நடக்கும் ஒரு அழிவு. அவர் உன்னை அடிக்க மாட்டார், அவர் சத்தமா கத்த மாட்டார். ஆனா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனச கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்க ஆரம்பிக்கும். நீ எதுக்கும் தகுதி இல்ல, உன்னால எதுவும் ஆகாது, உன் கனவுகளெல்லாம் வெறும் கற்பனை. இந்த வார்த்தைகள்ல அன்பு இல்ல, கவலை இல்ல, இது முழுக்க கட்டுப்பாடு. உடம்பால் அடிப்பவன் குற்றவாளி என்று உலகம் சொல்லும். ஆனா மனதால உடைக்கிறவன் நல்ல கணவன் மாதிரி நடித்து அதே வீட்டுக்குள்ள சுதந்திரமா நடமாடுவான். அதனால ஒரு உண்மை நினைவில் வை. யார் உன் தன்னம்பிக்கையை மெதுவா அழிக்கிறாரோ அவர்தான் உன் உண்மையான எதிரி. அவர் யாராக இருந்தாலும் சரி, கணவனானாலும் கூட. இந்த உண்மை கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை இனிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ இப்போ கேட்கலாம், அவர் ஒரு நாள் மாறமாட்டாரா? நான் பொறுமையா இருந்தா சரியாயிடுமா? இங்கதான் நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். பொறுமைன்னா அடிமை இல்ல, அமைதி என்றால் பலவீனம் இல்ல. உன்னை முன்னேற்றுபவன் கணவன், ஆனா உன்னை சுருக்குபவன், உன்னை பயமுறுத்துபவன், உன்னை தினமும் சிறியவளாக உணர வைக்கிறவன் அவன் எதிரி. ஒரு கேள்வி உனக்கே கேள். நீ அழுததால அவர் மாறினாரா? நீ விளக்கம் கொடுத்ததால அவர் புரிந்து கொண்டாரா? இல்ல. ஏன் தெரியுமா? உன் கண்ணீர்ல தான் அவர் பலம் காண்றார், உன் விளக்கத்துல தான் அவர் விளையாடுறார். நீ எவ்வளவு பேசுகிறாய் அவ்வளவு அவர் உன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கிறாரு. அதனால அழாதே, கத்தாதே, விளக்கம் கொடுக்காதே. இது பயமில்ல, இது ஒரு தந்திரம் ஆரம்பம். விதி 1. உணர்ச்சியை கட்டுப்படுத்து. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவர் உன் உடலை தாக்க மாட்டார், அவர் உன் மனதை தான் தாக்குறார். ஒரு வார்த்தை பேசினாலே அது உன்னுள் ஒரு காயமாகிவிடும். அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? உன் அமைதியை பயம், உன் பொறுமையை பலவீனம், உன் மௌனத்தை அடக்கம். அதிலதான் நீ தவறு செய்ய ஆரம்பிக்கிறாய். அவர் கிண்டல் செய்தவுடன் உன் முகம் மாறுதா? அவர் அவமானப்படுத்தினாலே உன் கண்களில் கண்ணீர் வருதா? அந்த ஒரு நொடியில் அவர் ஜெயிச்சிட்டார். அதனால் நினைவில் வை, உணர்ச்சியை கட்டுப்படுத்துறவன் ஏற்கனவே அரை போர் ஜெயிச்சவன். நீ எந்த எதிர்வினையும் காட்டாத நாளே அவர் குழப்பமாக ஆரம்பிப்பார். ஏன் இவள் பேசல? ஏன் இவள் உடையல? ஏன் இவள் அழல? இந்த கேள்விகள்தான் அவரோட மனசுல முதல் பிழவு. உன் அமைதி பலவீனமில்லை, அது உன் முதல் ஆயுதம். விதி 2. வார்த்தை இல்ல, வளர்ச்சி பேசட்டும். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. அவர் உன்னை சண்டைக்கு இழுக்க மாட்டார், அவர் உன்னை நிறுத்தணும் தான் விரும்புகிறார். உன் கனவுகள் சுருங்கணும், உன் உலகம் சின்னதா ஆகணும். அதற்கு ஒரே பதில் வளர்ச்சி. வாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம், புலம்பல் வேண்டாம். அமைதியா கற்றுக்கோ, உன் திறமையை வளர்த்து, உன் அறிவை கூர்மையாக்கு. முக்கியமா பொருளாதார சுயநிலை. பணமில்லாத பெண்ணை கட்டுப்படுத்த எளிது, ஆனா சுயநிலை உள்ள பெண்ணை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ உயர ஆரம்பிச்சா அவரோட வார்த்தைகள் தானாகவே அர்த்தமிழக்கும். விதி 3. சரியான நேரம் வரைக்கும் மௌனம். உடனே பதில் சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு அகங்காரமான மனிதனும் ஒரு நாள் தவறு செய்யத்தான் செய்வான். அவன் தன்னை புத்திசாலி என்று நினைக்கும் வரை கவனமாயிருப்பான். ஆனா அகங்காரம் அதிகமானதும் அவன் கவனக்குறைவாக மாறுவான். அந்த நேரம்தான் உன் நேரம். அதுவரை கவனி, பேசாதே. அவர் என்ன பேசுறார், யாரிடம் எப்படி நடக்கிறார், எங்கே முகமூடி கிழிகிறது, அனைத்தையும் அமைதியா கவனி. நீ அவசரமா பேசினா உன் பலம் வெளிப்படும். நீ அமைதியா இருந்தா அவரோட பலவீனம் வெளிப்படும். விதி 4. அமைதியான விலகல். எதிரிக்கு அதிக வலி எப்போது தெரியுமா? நீ சண்டை போட்டா இல்ல, நீ கத்தினா இல்ல, நீ அவனை பொருட்படுத்தாத போது. அவர் எதிர்பார்ப்பது ரியாக்ஷன். அது கிடைக்கலனா அவர் உள்ளுக்குள்ள உடைந்து போக ஆரம்பிப்பார். மெல்ல உன் வாழ்க்கை மீது கவனம் வை, உன் இலக்கை நோக்கி செல். நீ விலகுறது ஓடுறதல்ல, நீ உயர்ந்த இடத்துக்கு நகர்ற. விதி 5. செயலில் பதில் கொடு. அவர் உன்னை பற்றி தவறாக பேசுவார். அவர் எதிர்பார்ப்பது
நீ உடனே விளக்கம் கொடுக்கணும். அங்கேதான் நீ தவிக்கிற. அதற்கு பதில், அவர் அகங்காரின்னா பணிவை காட்டு, சோம்பேறின்னா உழைப்பை காட்டு. பேசாதே. நீ செயலால் பதில் சொன்ன நாளே அவர் பொய் தானாகவே வெளியில் வரும். விதி 6. நிறுத்தாத வளர்ச்சி. அவர் உன்னை தோற்கடிக்க நினைக்கவில்லை, நீ நின்றுவிடணும் தான் நினைக்கிறார். அதனால் நீ நிற்காதே. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறு. நகரும் மனிதன்தான் ஆபத்து. நீ முன்னேறும்போது அவரோட வார்த்தைகள் சக்தி இழக்கும். விதி 7. மறந்துவிடு, ஆனால் மன்னிக்காதே. இதுதான் கஷ்டமான பகுதி. எல்லாரும் சொல்வாங்க, மன்னிச்சுவிடு. ஆனா மன்னிப்பு தகுதியுள்ளவர்களுக்குத்தான், மீண்டும் மீண்டும் காயப்படுத்துறவர்களுக்கு இல்லை. அதனால் பழி வாங்க வேண்டாம், ஆனா மன்னிக்கவும் வேண்டாம். மறந்துவிடு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய அவமானங்கள் அனைத்தையும் உன் மனசிலிருந்து நீக்கு. நீ நினைக்காத நாளே அவர் தோற்றுவிட்டார். இறுதி சொல். உறவு என்ற பெயரில் யாருக்கும் உன்னை உடைக்க உரிமையில்லை. வீட்டுக்குள்ள இருக்கும் எதிரி வெளி எதிரியை விட ஆபத்தானவன். ஏன் தெரியுமா? வெளி எதிரியை நீ எச்சரிக்கையோடு பார்க்கிறாய், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவனை நீ நம்பிக்கையோடு அணைக்கிறாய். அதுதான் ஆபத்து. அமைதியாயிரு, ஆனா அடங்காதே. மௌனமாயிரு, ஆனா முட்டாளாக இருக்காதே. பொறுமையாயிரு, ஆனா உன்னை இழக்காதே. ஒரு நாள் உன் அமைதியே அவரோட மிகப்பெரிய தோல்வியாகும். உன் வளர்ச்சியே உன் மிகப்பெரிய பதிலாகும். நினைவில் வை, உன்னை உடைக்க நினைத்த ஒவ்வொருவருக்கும் நீ உயர்ந்து நிற்பதுதான் மிகப்பெரிய பதில். ஒரு நாள் நீ அமைதியாக வென்றதை பார்த்து அவர்கள்தான் தங்களையே கேள்வி கேட்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வலிமை தந்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க.